இங்க மேத்யூன்ற பையன் 10th கம்மி மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்க அம்மா பிரின்சிபல் கையில காலில் விழுந்து எப்படியோ சயின்ஸ் குரூப்ல உட்கார வைக்கிறாங்க. இவனுமே எப்படியாவது கிளாஸை கவனிக்கலாமே முயற்சி பண்றான். ஆனா மண்டைக்குள்ள ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து இங்க இருக்க யாருக்காவது பயாலஜி குரூப் கஷ்டமா இருக்கு தெரிஞ்சுன்னா இப்பயே மாறிடுங்க, ஏன்னா ஃபியூச்சர்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டு போயிடுறாங்க. அதனால இந்த பையன் உமனாட்டி குரூப்ல மாறிடலான்ட்டு அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட போய் கேட்டா அவனுமே அதோ அந்த கிளாஸ்ல பொப்பர பேன் படிச்சுன்னு உட்காந்துக்கிறான் பத்தியா ஜெயசன் பையன், அவன்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறான். அந்த பையனும் இவனும் போயிட்டு அவன் கிட்ட நீ சயின்ஸ் குரூப் மாறிடுற அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா இவனுமே கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்லிட்டு டக்கு பேக மாடி சயின்ஸ் குரூப் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுவே ப்ராப்பரா நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் சயின்ஸ் குரூப் மாறிட்டா ஒரு பக்காவா படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் பேட்டை தூக்கிட்டு. அவ வீட்டுக்கு போய் மட்டும் சும்மா இருப்பானா அவங்க அம்மா கிட்டயுமே அம்மா நான் சயின்ஸ் குரூப் மாறிட்டேமா ஒன்னு பக்காவா படிக்க போறமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்டயும் சொல்றான். இதை கேட்கற அவங்க அம்மா இங்க ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி அமைச்சிடுறாங்க. அப்படியே ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃபுக்குலாம் ஹெல்ப் பண்ணி இப்படியே நல்ல பையன்ற பேரையும் வாங்கிடுறான். அப்படியே மேத்யூ வந்து நம்ம ஜேசன் கிட்ட நான் ஒரு ஜூஸ் கூட பார்த்து வச்சிடறேன் வாடா குடிக்கலாம் கூட்டு போய் தினமும் அங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அப்படியே கிளாஸ் ரூம்ல படிக்கிற பசங்க ஆர்டரா உட்காரத்துக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. நம்ம ஜேசனுமே கரெக்டான டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு மேம் இப்போ நான் படிக்க போறேன் மேம் படிக்க ஆரம்பிச்சிடறான். அடுத்த நாள் டீச்சர் எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல ஜேசனோட டெஸ்ட் பேப்பருக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா அவனை பார்த்தா 10க்கு 3 சொல்லிட்டு மார்க் எடுத்து வச்சுக்கிறான். இதை பாக்குற ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்டுமே இதுக்காடா இவ்வளவு பில்டப் கொடுத்தா சொல்லி நினைக்கிறாங்க. இவனையும் தூக்கி லாஸ்ட்டுக்கு முன்ன பெஞ்சில் உட்கார வச்சிடறாங்க. அப்படியே லாஸ்ட் பெஞ்ச் இவனுமே நல்லா குரூப்பா பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்படியே ஜேசனுக்கு ஒரு நாளுமே செம ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு நாள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்க பக்கத்துல உட்காந்து கீர்த்தின்ற பொண்ணு இவன் பேசுறதை பார்த்து அவளுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறா. அதுல இருந்து இவனுமே கீர்த்தியை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இப்ப பீட்டு பீரியட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோட ஆளு யாருன்றதை இப்பயே தெளிவா சொல்றேங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அதுலயுமே என்னோட ஆளு கீர்த்தின்றது தெளிவா சொல்லிடுறான். இதை கேட்கிற இவனோட ஃப்ரெண்டுமே போன வருஷம்லாம் பயங்கர முக்கியம் இருந்தா இதை லீவ்ல தான் கொஞ்சம் அழகாயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்கிற ஜேசனுமே அவ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொல்றான்.